ஓம் சாந்தி. முரளி டேட் 11/7/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, 0 சைபர் அதாவது சூன்ய நிலை அஷரீரி ஆவதற்கான நேரம் இதுவே. இதே நிலையில் இருப்பதற்காக பயிற்சி செய்யுங்கள். கேள்வி: அனைத்தையும் விட உயர்ந்த குறிக்கோள் எது? அதன் பிராப்தி எவ்வாறு ஏற்படும்? பதில்: முழுமையாக தூய பார்வை உடையவர்களாக ஆவது. இதுவே உயர்ந்த குறிக்கோள். கர்ம இந்திரியங்களில் சிறிதளவு கூட சஞ்சல தன்மை வரக்கூடாது. அப்பொழுதுதான் சம்பூர்ண சிவிலைஸ்ட் முழுமையான தூய்மையான பார்வை உடையவராக ஆக முடியும். இப்பேற்பட்ட நிலை அமையும் பொழுது உலக அரசாட்சி கிடைக்கக்கூடும். ஏறினால் வைகுண்ட உயர் பதவி என்ற பழமொழியும் உண்டு. அதாவது ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆவது, இல்லையென்றால் பிரஜை. எனது விருத்தி எவ்வாறு உள்ளது என்று இப்பொழுது சோதனை செய்யுங்கள். எந்த ஒரு தவறும் ஏற்படுவதில்லையே. ஓம் சாந்தி. ஆத்ம உணர்வுடையவராகி அமர வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இப்பொழுது பாபா ஆல்ரவுண்டரிடம், அதாவது குல்சார் தாதியின் அம்மாவிடம் கேட்கின்றார், சத்தியுகத்தில் ஆத்ம உணர்வுடையவராக இருப்பார்களா, இல்லை தேக அபிமானியா? அங்கோ இயல்பாகவே ஆத்ம அபிமானியாக இருப்பார்கள். அடிக்கடி நினைவு செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. ஆம், அங்கு இப்பொழுது இந்த உடல் முதுமை அடைந்து விட்டது. இப்பொழுது இதை விட்டு மற்றொரு புதிய உடலை எடுக்க வேண்டும் என்பதை புரிந்திருப்பார்கள். எப்படி பாம்பினுடைய உதாரணம் உள்ளது, அதே போல ஆத்மா கூட இந்த பழைய ஷரீரத்தை விட்டு புதியதை எடுக்கிறது. பகவான் உதாரணத்துடன் புரிய வைக்கின்றார். நீங்கள் அனைத்து மனிதர்களுக்கும் ஞானத்தை பூம் பூம் என்று ஊதி ஊதி தனக்கு சமமாக ஞானம் உடையவர்களாக ஆக்க வேண்டும். அதன் மூலம் அவர்கள் பரிஸ்தானத்தின் நிர்விகாரி தேவதை ஆகிவிட முடியும். மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குவது உயர்ந்ததிலும் உயர்ந்த படைப்பு. மனிதனை தேவதையாக என்ற பாடலும் உள்ளது அல்லவா? யார் அவ்வாறு ஆக்கியது? தேவதைகள் ஒன்றும் செய்யவில்லை. பகவான் தான் மனிதர்களை தேவதையாக ஆக்குகின்றார். மனிதர்கள் இந்த விஷயங்களை அறியாமல் உள்ளார்கள். உங்களுடைய குறிக்கோள் என்ன என்று உங்களிடம் எல்லா இடங்களிலும் கேட்கிறார்கள். ஆக ஏன் குறிக்கோள் பற்றி எழுதப்பட்ட சிறு துண்டு பிரசுரங்களை அச்சடிக்க கூடாது? பின் யாராவது கேட்டார்கள் என்றால் அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் இந்த பிரசுரங்களை கொடுத்து விடுங்கள். இச்சமயம் இது கலியுகம், தூய்மையற்ற உலகம். இங்கு அளவற்ற மகா துக்கம் உள்ளது என்பதை பாபா மிகவும் நல்ல முறையில் புரிய வைத்துள்ளார். இப்பொழுது நாம் மனிதர்களுக்கு சத்தியுகம், தூய்மையான மகான் சுகதாமத்திற்கு அழைத்து செல்வதற்கான சேவை செய்து கொண்டிருக்கின்றோம், அல்லது வழியை கூறுகின்றோம். அப்படியின்றி நாம் அத்வைத ஞானம் கொடுக்கின்றோம் என்பது அல்ல. அந்த ஜனங்கள் சாஸ்திரங்களின் ஞானத்தை அத்வைத ஞானம் என்று நினைக்கிறார்கள். உண்மையில் அது ஒன்றும் அத்வைத ஞானம் அல்ல. அத்வைத ஞானம் என்று எழுதுவது தவறு. மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி கூற வேண்டும். இவர்களுடைய உத்தேசம் என்ன என்பதை சட்டென்று புரிந்து கொள்ளும் வகையில் அப்பேற்பட்ட வார்த்தைகள் அச்சடிக்கப்பட்டு இருக்க வேண்டும். கலியுகம் பதீதமான பிரஷ்டாச்சாரி மனிதர்களை பாபா அளவற்ற துக்கங்களிலிருந்து வெளியேற்றி சத்தியுக தூய்மையான சிரேஷ்டாச்சாரி உயர்ந்த அளவற்ற சுகங்களின் உலகிற்கு அழைத்து செல்கின்றார். பாபா இந்த கட்டுரையை குழந்தைகளுக்கு கொடுக்கின்றார். இது போல தெளிவுபடுத்தி எழுத வேண்டும். எல்லா இடங்களிலும் இது போல உங்களுடைய எழுதப்பட்ட விஷயங்கள் வைக்கப்பட்டு இருக்க வேண்டும். சட்டென்று அதை எடுத்து கொடுத்துவிட வேண்டும். அப்பொழுது
நாங்களோ துக்கதாமத்தில் இருக்கிறோம், அசுத்தத்தில் இருக்கிறோம் என்று புரிந்து கொள்வார்கள். நாம் கலியுக தூய்மையற்ற துக்கதாமத்தின் மனிதர்கள் ஆவோம் என்று மனிதர்கள் யாராவது புரிந்து கொள்கின்றார்களா என்ன? இவர்கள் நம்மை அளவற்ற சுகங்களின் பக்கம் அழைத்து செல்கின்றார்கள். எனவே இது போல ஒரு நல்ல துண்டு பிரசுரம் தயாரிக்க வேண்டும். எப்படி பாபா கூட சத்யுகத்தினர் ஆவீர்களா இல்லை கலியுகத்தினரா என்று அச்சடித்திருந்தார். ஆனால் மனிதர்கள் புரிந்து கொள்கின்றார்களா? ரத்தினங்களை கூட கற்கள் என்று நினைத்து வீசி விடுகின்றார்கள். இது ஞான ரத்தினங்கள். அவர்கள் சாஸ்திரங்களில் ரத்தினங்கள் உள்ளன என்று நினைக்கிறார்கள். இங்கோ அளவற்ற துக்கம் உள்ளது என்று புரிந்து கொள்ளும் வகையில் அவ்வாறு தெளிவாக கூறுங்கள். துக்கங்களினுடைய பட்டியலும் இருக்க வேண்டும். குறைந்தது அவசியம் 101வது இருக்க வேண்டும். இந்த துக்க தாமத்தில் அளவற்ற துக்கம் இருக்கிறது. இவை எல்லாமே எழுதுங்கள். முழு பட்டியலை தயாரியுங்கள். மற்றொரு பக்கம் அளவற்ற சுகம் உள்ளது. அங்கு துக்கத்தின் பெயர் இருக்காது. நாம் அந்த ராஜ்யம் அல்லது சுகதாமத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு கூறினீர்கள் என்றால் உடனே மனிதர்களின் வாய் மூடிவிடும். இச்சமயம் துக்கதாமம் என்று யாராவது நினைக்கிறார்களா என்ன? இதையோ அவர்கள் சொர்க்கம் என்று நினைத்து உட்கார்ந்துள்ளார்கள். பெரிய பெரிய மாளிகை, புது புது கோவில்கள் ஆகியவற்றை கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இவை எல்லாமே முடிந்துவிட போகிறது என்று தெரிந்திருக்கிறார்களா என்ன? பைசாவோ அவர்களுக்கு லட்சத்தினுடையது நிறைய கிடைக்கிறது. இவை எல்லாமே மாயாவின் விஞ்ஞானத்தின் செருக்கு என்று பாபா புரிய வைக்கின்றார். மோட்டார்கள், ஆகாய விமானம் ஆகிய எல்லாமே மாயையின் வெளிப்பகட்டு. தந்தை சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்யும் பொழுது மாயை தனது வெளிப்பகட்டை காண்பிக்கின்றது. இதற்கு மாயாவின் ஆடம்பரம் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் முழு உலகத்தில் அமைதியை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒருவேளை எங்கேயாவது மாயாவின் பிரவேசம் ஆகிவிடுகிறது என்றால் குழந்தைகளுக்குள் உள்ளே உறுத்தும். யாராவது எவரொருவருடைய பெயர் ரூபத்திலாவது மாட்டிக்கொள்கிறார்கள் என்றால் இவர் கிரிமினல் ஐஸ், குற்றப்பார்வை உடையவர் ஆவார் என்று தந்தை புரிய வைக்கின்றார். கலியுகத்தில் இருப்பது கிரிமினலைசேஷன், குற்றப்பார்வையின் தன்மை. சத்யுகத்தில் இருப்பது சிவிலைசேஷன், தூய பார்வை. இந்த தேவதைகளுக்கு முன்னால் எல்லோரும் தலை வணங்குகிறார்கள். நீங்கள் நிர்விகாரி, நாங்கள் விகாரி என்கின்றனர். எனவே ஒவ்வொருவரும் தத்தம் நிலையை சோதித்து பாருங்கள் என்று பாபா கூறுகின்றார். பெரிய பெரிய மகாரத்திகள் எங்களுடைய புத்தி எவருடைய பெயர் ரூபத்திலாவது மாட்டிக்கொள்ளவில்லையே என்று தங்களை சோதித்து பார்க்க வேண்டும். குறிப்பிட்ட இன்னார் மிகவும் அழகாக இருக்கிறாள், இதை செய்யலாமா என்று ஏதாவது விகார எண்ணம் உள்ளுக்குள் தோன்றுகிறதா? இச்சமயம் முழுமையாக தூய பார்வை உடையவராக யாருமே இல்லை என்பதை பாபா அறிந்துள்ளார். அதுவோ முற்றிலுமே பாஸ்விதஹானர், அதாவது கௌரவத்துடன் தேர்ச்சி அடையக்கூடிய 8 ரத்தினங்களே ஆவார்கள். அவர்களுக்குதான் இச்சமயம் தூய பார்வை இருக்க முடியும். 108க்கு கூட இல்லை. சிறிதளவு கூட சஞ்சல தன்மை வராமல் இருப்பது மிகவும் கடினம். யாரோ ஒருவர் தான் இது போல இருக்க முடியும். கண்கள் ஏதாவது ஒரு வகையில் நிச்சயம் ஏமாற்றி விடுகிறது. ஆக நாடகம் சீக்கிரமாக யாரையும் தூய பார்வை உடையவராக ஆக்காது. மிகவும் முயற்சி செய்து தங்களையே சோதித்துக் கொள்ள வேண்டும். எங்குமே நமது கண்கள் ஒன்றும் ஏமாற்றி விடுவதில்லையே. உலகத்தின் அதிபதி ஆவது என்பது மிகவும் உயர்ந்த குறிக்கோள். ஏறினால் ஒரேடியாக வைகுண்ட சுவை ஏறும். அதாவது ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆகிறார்கள். விழுந்தார்கள் என்றால் பிரஜைகளில் சென்று விடுவார்கள். தற்காலத்திலோ விகாரிகளின் காலம் என்றே கூற வேண்டும். எவ்வளவுதான் பெரிய மனிதராக இருக்கலாம்,
உதாரணமாக ராணி இருக்கின்றார். அவருக்குள்ளேயும் கூட எங்கேயாவது யாராவது நம்மை பதவி இல்லாமல் செய்துவிடக் கூடாது என்ற பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் அமைதியின்மை உள்ளது. ஒரு சில குழந்தைகள் எவ்வளவு அசாந்தியை பரப்புகிறார்கள். நீங்கள் அமைதியை நிலைநாட்டிக் கொண்டு இருக்கிறீர்கள். எனவே முதலில் சுயம் தான் அமைதியில் இருங்கள். அப்பொழுது மற்றவர்களுக்குள்ளும் அந்த சக்தி நிரம்பும். அங்கோ மிகவுமே அமைதியின் ராஜ்யம் நடக்கிறது. கண்கள் தூய்மையானதாக ஆகிவிடுகிறது. எனவே தந்தை கூறுகின்றார், இன்று ஆத்மாவாகிய என்னுடைய விருத்தி எவ்வாறு இருந்தது என்று உங்களையே சோதித்துக் கொள்ளுங்கள். இதில் மிகவும் உழைப்பு உள்ளது. நம் மீது கவனம் கொண்டிருக்க வேண்டும். எல்லையில்லாத தந்தையிடம் கூட ஒரு பொழுதும் உண்மை கூறுவதில்லை. ஒவ்வொரு அடியிலும் தவறுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. சிறிதளவு கூட அந்த குற்ற பார்வையோடு பார்த்தீர்கள், தவறு ஏற்பட்டு விட்டது என்றால் உடனே குறித்து கொள்ளுங்கள். தவறற்றவராக ஆகும் வரை தினமும் 10-20 தவறுகள் செய்து கொண்டுதான் இருக்கக்கூடும். ஆனால் யாராவது உண்மையை கூறுகிறார்களா என்ன? தேக உணர்வுடையவர்கள் மூலமாக ஏதேனும் பாவம் நிச்சயம் நடந்து கொண்டுதான் இருக்கும். அது உள்ளுக்குள் உறுத்தி கொண்டே இருக்கும். ஒரு சிலரோ தவறு என்றால் என்ன என்பதை கூட புரிந்து கொள்வதில்லை. மிருகங்கள் புரிந்து கொள்ளுமா என்ன? நீங்கள் கூட இந்த ஞானத்திற்கு முன்னால் குரங்கு புத்தியினராக இருந்தீர்கள். இப்பொழுது ஒரு சிலர் 50%, ஒரு சிலர் 10%, ஒரு சிலர் எவ்வளவோ மாற்றம் அடைந்து கொண்டே போகிறார்கள். இந்த கண்களோ மிகவும் ஏமாற்றம் கொடுக்கக்கூடியது. எல்லாவற்றையும் விட கண்கள் கூர்மையானவை. ஆத்மாவாகிய நீங்கள் அஷரீரியாக வந்தீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஷரீரம் இருக்கவில்லை. அடுத்தது எந்த ஒரு ஷரீரம் எடுப்போம், எந்த சம்பந்தத்தில் வருவோம் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியுமா என்ன? தெரிய வருவதில்லை. கர்ப்பத்தில் செயலற்றதாக இருக்கும். ஆத்மா முற்றிலுமே சலனமற்றதாக ஆகிவிடுகிறது. ஷரீரம் பெரியதாக ஆகிவிடும் பொழுதுதான் தெரிய வருகின்றது. எனவே நீங்கள் இது போல ஆகி செல்ல வேண்டும். அவ்வளவே. இந்த பழைய ஷரீரத்தை விடுத்து நாம் செல்ல வேண்டும். பிறகு நாம் ஷரீரம் எடுக்கும் பொழுது சொர்க்கத்தில் நமது பாகத்தை ஏற்று நடிப்போம். செயலற்று ஆகிவிடுவதற்கான நேரம் இதுவே. ஆத்மா சம்ஸ்காரத்தை எடுத்து செல்கின்றது. ஷரீரம் பெரியதாக ஆகும் பொழுது சம்ஸ்காரம் வெளிப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் வீடு செல்ல வேண்டும். எனவே பழைய உலகத்தின் இந்த ஷரீரத்தின் உணர்வை நீக்கிவிட வேண்டும். எதுவும் நினைவில் இருக்கக்கூடாது. மிகுந்த கட்டுப்பாடு, பத்தியம் இருக்க வேண்டும். உள்ளுக்குள் என்ன இருக்குமோ அதுவே வெளியில் வெளிப்படும். சிவபாபாவிற்குள்ளும் ஞானம் இருக்கிறது. எனக்கும் பாகம் உள்ளது. என்னை தான் ஞான கடல் என்று கூறுகிறார்கள், மகிமை பாடுகிறார்கள். பொருள் எதுவும் தெரிவதில்லை. இப்பொழுது நீங்கள் பொருளுடன் தெரிந்துள்ளீர்கள். மற்றபடி ஆத்மாவின் புத்தி இது போல, அதாவது வருத்த நாட்டிய பெண்ணி, ஒரு காசுக்கும் உதவாததாக ஆகிவிடுகிறது. இப்பொழுது தந்தை எவ்வளவு புத்திவானாக ஆக்குகிறார். மனிதர்களிடமோ கோடி லட்சம் உள்ளது. இது மாயாவின் பகட்டு அல்லவா? விஞ்ஞானத்தில் நமக்கு உதவக்கூடிய பொருட்கள் எதெல்லாம் உள்ளதோ அவை எல்லாமே அங்கும் இருக்கும். அவற்றை தயாரிப்பவர்கள் அங்கும் செல்வார்கள். ராஜாவாகவோ ஆக மாட்டார்கள். இவர்கள் கடைசியில் உங்களிடம் வருவார்கள். பின் மற்றவர்களுக்கும் கற்பிப்பார்கள். ஒரு தந்தையிடம் நீங்கள் எவ்வளவு கற்கின்றீர்கள்? ஒரு தந்தைதான் எப்படி இருந்த உலகத்தை எப்படியாக ஆக்கிவிடுகின்றார். கண்டுபிடிப்புகள் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கும். பின்பு பரப்புகிறார்கள். குண்டுகள் தயாரிப்பவரும் முதலில் ஒருவராகத்தான் இருந்தார். இதன் மூலம் உலகம் அழிந்து போய்விடும் என்று நினைக்கின்றார். பிறகு மேலும் தயாரித்துக் கொண்டே செல்கின்றார்கள். அங்கும் கூட விஞ்ஞானமோ வேண்டும் அல்லவா?
நேரம் இன்னும் உள்ளது. கற்றுக்கொண்டு புத்திசாலி ஆகிவிடுவார்கள். தந்தையின் அறிமுகம் கிடைத்துவிட்டது. பின் சொர்க்கத்தில் வந்து வேலைக்காரர்களாக, ஊழியர்களாக ஆவார்கள். அங்கு எல்லாமே சுகத்தின் விஷயங்கள் இருக்கும். சுகதாமத்தில் என்ன இருந்ததோ அது மீண்டும் இருக்கும். அங்கு எந்த ஒரு வியாதி, துக்கத்தின் விஷயம் கிடையாது. இங்கோ அளவற்ற துக்கம் உள்ளது. அங்கு அளவற்ற சுகம் இருக்கும். இப்பொழுது நாம் இதை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். துக்க ஹரத்தா, சுக கருத்தா. துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் ஒரு தந்தையே ஆவார். முதலிலோ சுயம் தங்களுடைய நிலையும் அவ்வாறு இருக்க வேண்டும். பண்டித தன்மை மட்டும் இருக்கக்கூடாது. இது போல ஒரு பண்டிதரின் கதை உள்ளது. ராம நாமத்தை கூறினால் கடந்து சென்று விடலாம் என்றாராம். இது இந்த சமயத்தின் விஷயம். நீங்கள் தந்தையின் நினைவினால் விகார கடலில் இருந்து பார்க்கடலுக்கு சென்று விடுகிறீர்கள். இங்கு குழந்தைகளாகிய உங்களுடைய நிலை மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். யோக பலம் இல்லை, குற்ற பார்வை உள்ளது என்றால் அவர்கள் கூறுவது அம்பு போல தைக்க முடியாது. தூய்மையான பார்வை உடைய கண்கள் வேண்டும். தந்தையின் நினைவில் இருந்து யாருக்காவது ஞானம் கொடுத்தீர்கள் என்றால் அம்பு போல பதிந்துவிடும். ஞானம் என்ற வாளில் யோகத்தின் கூர்மை வேண்டும். ஞானத்தினால் செல்வத்தின் சம்பாத்தியம் ஆகிறது. நினைவினுடைய பலம் உள்ளது. நிறைய குழந்தைகளோ முற்றிலும் நினைவு செய்வதே இல்லை, அறியாமலே உள்ளார்கள். இது துக்கதாமம். சத்யுகம் என்பது சுகதாமம் என்பதை மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். கலியுகத்தில் சுகத்தின் பெயரே கிடையாது. அப்படியே உள்ளது என்றாலும் காக்கை எச்சத்திற்கு சமமானது, அவ்வளவே. சத்யுகத்திலோ அளவற்ற சுகம் இருக்கும். மனிதர்கள் பொருளை புரிந்து கொள்வதே இல்லை. முக்திக்காக தான் மூளையை குழப்பிக் கொண்டே இருப்பார்கள். ஜீவன் முக்தி பற்றியோ யாருக்கும் தெரியவே தெரியாது. பின்பு ஞானம் எப்படி கொடுக்க முடியும்? அவர்கள் வருவதே ரஜோ பிரதான காலத்தில். அவர்கள் பிறகு ராஜயோகத்தை எப்படி கற்பிப்பார்கள்? இங்கோ சுகம் காக்கை எச்சத்திற்கு சமமாக உள்ளது. ராஜயோகத்தினால் என்ன ஆகிறது? இது கூட தெரியாது. இதுவும் எல்லாமே நாடகமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பத்திரிகைகளில் கூட உங்களை நிந்தித்து எழுதுகிறார்கள். இதுவும் நடக்க வேண்டியே உள்ளது. அபலைகள் மீது விதவிதமான துன்பங்கள் வருகின்றது. உலகத்தில் அநேக விதமான துக்கங்கள் உள்ளன. இப்பொழுது ஏதாவது சுகம் உள்ளதா என்ன? எவ்வளவுதான் பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, நோய்வாய்ப்பட்டார், குருடர் ஆனார் என்றால் துக்கம் அதிகமாகின்றது அல்லவா? துக்கங்களின் பட்டியலை எழுதுங்கள். ராவண ராஜ்யம் கலியுக கடைசியில் இந்த எல்லா விஷயங்கள் உள்ளன. சத்யுகத்தில் துக்கத்தின் ஒரு விஷயம் கூட இருக்காது. சத்யுகமோ கடந்து சென்றுள்ளது அல்லவா? இப்பொழுது இருப்பது சங்கம யுகம். தந்தை சங்கம் யுகத்தில்தான் வருகின்றார். 5000 வருடங்களில் நாம் என்னென்ன பிறவிகள் எடுக்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். எப்படி சுகத்திலிருந்து பிறகு துக்கத்தில் வருகிறோம்? யாருக்கு முழு ஞானம் புத்தியில் உள்ளதோ, தாரணையாகி உள்ளதோ, அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். தந்தை குழந்தைகளாகிய உங்களுடைய பையை நிரப்புகின்றார். செல்வத்தை கொடுக்க கொடுக்க குறையாது என்ற பாடல் கூட உள்ளது. செல்வத்தை தானம் செய்யவில்லை என்றால் அவர்களிடம் இல்லவே இல்லை என்பதாகும். பின்பு கிடைக்கவும் கிடைக்காது. கணக்கு இருக்கின்றது அல்லவா? கொடுப்பதே இல்லை என்றால் எங்கிருந்து கிடைக்கும்? எங்கிருந்து பிறகு அதிகமாகும்? இவை எல்லாமே அழியாத ஞான ரத்தினங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் வரிசை கிரமமாகவோ இருப்பார்கள் தானே. இதுவும் உங்களுடையது ஆன்மீக சேனை. முந்தைய கல்பத்தில் அடைந்தது போல ஒரு ஆத்மா போய் உயர்ந்த பதவி அடைவார். ஒரு ஆத்மா பிரஜை பதவியை அடைவார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு
வரிசை கிரமமாக முயற்சிக்கு ஏற்ப பாப் தாதா மற்றும் தாய் தந்தையின் உயிருக்குயிரான இதயபூர்வமான அன்புடன் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தங்களை முன்னேற்றிக் கொள்வதற்காக ஒவ்வொரு அடியிலும் இவ்வாறு சோதித்துக் கொள்ள வேண்டும். 1. இன்றைக்கு ஆத்மாவாகிய என்னுடைய உள்ளுணர்வு எப்படி இருந்தது? 2. கண்கள் தூய்மையாக இருந்ததா? 3. தேக அபிமானத்திற்கு வசப்பட்டு என்ன பாவம் செய்தேன்? 2வது பாயிண்ட், புத்தியில் அழியாத ஞான செல்வத்தை தாரணை செய்த பிறகு தானம் செய்ய வேண்டும். ஞானம் என்ற வாளில் நினைவு என்ற கூர்மையை தீட்ட வேண்டும். வரதானம், சத்தியத்தாவின் அதிகாரத்தை தாரணை செய்து அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய பயமற்றவர் மற்றும் வெற்றியாளர் ஆகுங்கள். விளக்கம், குழந்தைகளாகிய நீங்கள் சத்தியத்தின் சக்திசாலி சிரேஷ்ட ஆத்மாக்கள். சத்தியமான ஞானம், சத்தியமான பாபா, சத்தியமான பிராப்தி, சத்தியமான நினைவு, சத்தியமான குணம், சத்தியமான சக்திகள் அனைத்தையும் பெறக்கூடியவர்கள். சத்தியத்தின் அத்தாரிட்டி தான் ஒவ்வொரு ஆத்மாவையும் கவர்ந்து இழுக்கக்கூடியது என்ற இந்த மிக பெரிய அத்தாரிட்டியின் போதை இருக்க வேண்டும். பொய்யான கண்டத்திலும் சத்தியத்தாவின் சக்தியில் இருப்பவர்கள் வெற்றி அடைவார்கள். மகிழ்ச்சி மற்றும் பயமற்ற தன்மைதான் சத்தியத்தாவின் பிராப்தியாகும். சத்தியம் பேசக்கூடியவர்கள் பயமற்று இருப்பார்கள். அவர்களுக்கு பயம் என்பது ஒருபோதும் இருக்காது. ஸ்லோகன், நேர்மறையான எண்ணங்கள் மற்றும் சக்திசாலியான உள் உணர்வுதான் வாயு மண்டலத்தை மாற்றக்கூடிய சாதனமாகும். நல்லது. ஓம் சாந்தி.